ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் செய்கிற மாதிரி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு அதே அளவு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ அரிசியவும் உளுந்தையும் தனித்தனியாக 7 மணி நேரத்துக்கு ஊற விடலாம். உளுந்தோட வெந்தயத்தை சேர்த்து ஊற விடுங்க. 7 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் இரவு முழுக்க ஊற விடுங்க. இப்போ உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து அரைக்கும்போது ஆரம்பத்திலேயே நிறைய தண்ணி விட்டு அரைக்காதீங்க. அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உளுந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். மினிமம் அரை மணி நேரமாவது உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சோறையும் அதில் சேர்த்துட்டு நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணியவும் அதோடு சேர்த்துட்டு இப்போ அரைச்சிடலாம். மாவு நரன்னு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவையும் உளுந்தையும் ஒன்றா கலந்துடலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அங்கே யாழ்ப்பாணத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சு காட்டணுன்றதுக்காக தான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கோங்க. மாவு கட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணியவும் அதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து இப்படி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் தோசைக்கு சரியான பதம். மாவை மூடி வச்சிடலாம் ஒரு நாள் இரவு முழுக்க புளிக்கிறதுக்காக. அடுத்த நாள் மாவு கூட கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தோசை சுட்டுடலாம். தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா மெதுன்னு பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.